டிவிகேக்கான ஃபவுண்டேஷன் 15 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கு. அப்போ விஜய் மக்கள் இயக்கம் அபிஷியலா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 26, 2009 புதுக்கோட்டை விஜய் மக்கள் இயக்கம் லான்ச் ஆனது அன்னைக்கு தான். தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் தான் பல ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் அது மொத்தமாக மாற்றினது இந்த 2026 எலெக்ஷன் தான். பெரம்பூரில் 38,000 ஓட்டில் வெற்றி பெற்றார். வெறும் 2 வருஷம் பாலிடிக்ஸில் இருந்த ஒருத்தரால் எப்படி இவ்வளோ பெரிய இம்பாக்டை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனால் இவர் 2 வருஷம் மட்டும் அரசியலில் இல்லை, 15 வருஷமாக அரசியலில் இருக்கார். February 2, 2024 விஜய் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று வைக்கிறார். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாரு. என்னன்னா, என்னோட கட்சி பேர் டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆக்டரு சடனாக பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்காரு, இது ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட், அதுவும் இல்லாமல் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டிசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சடன்லி, சர்ப்ரைஸு, அன்எக்ஸ்பெக்டடு இது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனது 2024 இல்லை, 2009. ஜூலை 26, 2009 புதுக்கோட்டையில் ஒரு ஆர்கனைசேஷனை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு பேரும் வைக்கிறார். அதுதான் டிவிகேவோட ஒரு பர்த் டேட் அப்படின்னே சொல்லலாம். 2024 2009 டிவிகேக்கான ஃபவுண்டேஷன் 15 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கு. அப்போ அது ஒரு ஃபேன் கிளப்பாக தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் அதை அன்னைக்கு யாருமே பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலை. இதுதான் விஜய் ஸ்ட்ராட்டஜியோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். 1992 நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறார். அந்த படத்தை பற்றி பெருசாக யாருக்கும் தெரியாது. ஒரு ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் தெரிஞ்சிருக்கும். அவருடைய முதல் படம் பெருசாக போகலை. அந்த டைமில் இவர் பல விதமாக விமர்சிக்கப்பட்டாருன்னு சொல்லலாம். எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, ஆக்டிங்கும் வரமாட்டேங்குது, டான்ஸும் சரியில்லை, வாய்ஸும் சரியில்லை, ஏதோ டேரக்டர் பையன்றனால சான்ஸ் கிடைச்சி உள்ளே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பலர் பேசியிருக்காங்க. விஜய் சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிற டைமில் சினிமாவில் பெரிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தா ரஜினிகாந்த் இருந்தார். அவர் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் கமலஹாசன், அவர் ஒரு நேஷனல் ஐகான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜயகாந்த், அவர் ஒரு மாஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாருக்கும் நடுவில் விஜயால பெருசாக முன்னாடி வர முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சார். அவர் அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே போகாமல் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சார் பொறுமையாக. எந்த ஆடியன்ஸ் எதை விரும்புகிறாங்க, எந்த டைலாக் தியேட்டரில் பெரிய மாசை கிரியேட் பண்ணுது, எந்த மொமெண்ட்டில் மக்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகிறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்த அவர் பொறுமையாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சார். 1997 2000 பூவை உனக்காக, லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சார். இந்த படங்கள்லாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் விஜயை அக்செப்ட் பண்ண டைம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த டைம்ல தான் இவர் பிடிக்க ஆரம்பிச்சது. இது அவரோட முதல் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் 2000 அப்புறம் ஒரு சில ஃப்ளாப்பும் அவர் ஃபேஸ் பண்ணார். அந்த டைமில் குஷி, ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி படங்களும் அவர் நடிக்க ஆரம்பித்தார். அந்த டைமில் ஆன்லைன் ட்ரோலிங் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் நியூஸ் பேப்பரில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறையா இருந்திருக்கு. விஜயாவில் ஒரு பெரிய ஸ்டாராக கண்டிப்பாக ஆகவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த டைமில் நியூஸ் பேப்பர்லாம் இவரை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு ஆக்டராக என்ன பண்ணுவாங்க, ஓகே நமக்கு ஒரு சில படங்கள் செட் ஆகுது, அந்த படம் டோன்லேயே போவோம், அது நமக்கு ஹிட்டு கொடுக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் விஜய் போட்ட கேல்குலேஷனே வேறு அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த டைமில் என்ன யோசிக்கிறாருன்னா, மக்கள் எப்பவுமே ஹீரோ மட்டுமே ரசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, நமக்காக யாரு திரையில குரல் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஹீரோக்களை தான் மக்கள் தேடுவாங்க. ஜூலை 26, 2009 புதுக்கோட்டை அன்னைக்கு நடந்த விஷயத்த யாருமே பெருசா சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கல. ஏன்னா அது ஒரு ஃபேன் கிளப் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. விஜய் மக்கள் இயக்கம் லான்ச் ஆனது அன்னைக்கு தான். ஃபேன் கிளப் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், அதோட ஸ்லோகன் உன்னால் முடியும். அதோட ஃபிளாக்னு பார்த்தா அவங்க பெருசா அனௌன்ஸ்மெண்ட், ரிவீல் அந்த மாதிரிலாம் பண்ணல. யூஸ்வலா ஒரு ஆக்டரோட ஃபேன் கிளப் அப்படின்ற மாதிரினா எப்படிலாம் இயங்கும், அது பேனரு, கட் அவுட்டு, பால் அபிஷேகம், இந்த மாதிரில தான் ஒரு ஃபேன் கிளப் பண்ணுவாங்க. ஆனால் விஜயோட மக்கள் இயக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிளட் டொனேஷன் கேம்ப்பு, ஸ்கூல் சப்போர்ட் ப்ரோக்ராமு, மெடிக்கல் எய்டு, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருங்க பண்ணுவாங்க. இது ஃபேன் கிளப்லாம் இல்லை, இது ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். 2011 தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போது விஜய் மக்கள் இயக்கம் அஃபிஷியலாக ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஏடிஎம்கே 203 சீட்டு வாங்கி வெற்றி பெற்றாங்க. இதுக்கு விஜயோட ஃபேன் நெட்வொர்க் உதவியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அதை எங்கேயுமே பப்ளிக்காக கிளைம் பண்ணல. இதுதான் இவரோட ஒரு இன்டெலிஜென்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட பவரை யாருக்கும் காட்டாமல் அதை சைலண்ட்டாக வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்த பொலிட்டிக்கல் ஸ்டெப் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, 2021 லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். ஃபேன் கிளப் ரிலேட்டட் கேண்டிடேட்ஸ்லாம் 169 சீட்டில் கான்டெஸ்ட் பண்ணாங்க. அதில் 115 சீட்டை அவங்க வின் பண்ணாங்க. அன்றைக்கி தான் அவருக்கு ஒரு உண்மை கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சுது. இந்த மனுஷனுக்கு பார்ட்டி மட்டும் இல்லாமல்
ஒரு பொலிட்டிக்கல் ஆர்மியே அந்த டைம்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவரோட ஸ்ட்ராட்டஜி டோட்டலா மாறுது. 2013ல துப்பாக்கின்னு ஒரு படம் நடிக்கிறார். அந்த படம் ஒரு சாதாரண ஆக்ஷன் மூவி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒரு ஹீரோ தன்னோட நாட்டை பாதுகாக்கிறான். டெரரிசம் அகெயின்ஸ்ட் சொசைட்டி, ஒரு நேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற படமா அப்ப அவருக்கு துப்பாக்கி அமைச்சது. அதுக்கப்புறம் 2014 கத்தி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இது சொல்லவே வேணாம், ஏன்னா இதுல எந்த அளவுக்கு அரசியல் பேசியிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த படம் விஜயோட கெரியரை மட்டும் மாத்தல, மக்களுக்கு அவர் மேல இந்த பெர்செப்ஷன் அதுக்கப்புறம் மாறுச்சு. அந்த படத்துல ஃபார்மர் இஷ்யூ பத்தி பேசியிருப்பாரு, வாட்டர் பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கார்பரேட் கம்பெனி எப்படி அங்க இருக்க ரூரல் பீப்புளை எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றாங்க அப்படின்றதையும் அதில் காட்டியிருப்பாங்க. இது வரைக்கும் அவரோட கெரியர்ல என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் போயிட்டு இருந்த இவரோட படங்கள்லாம் இதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சு. இந்த படத்துல இருந்து மக்களுக்கு அவர் மெசேஜை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மெர்சல், இதுல ஹெல்த் கேர் இன்இக்வாலிட்டி, மெடிக்கல் கரப்ஷன், ஜிஎஸ்டி டயலாக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருப்பார். பிஜேபி பொலிட்டீஷியன்ஸ்லாம் இந்த படத்துக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த படத்துல இருக்க ஒரு சில சீன்ஸை கட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் டிமாண்டும் பண்ணாங்க. இந்த மாதிரி டைம்லாம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு, அவரோட வார்த்தைகள், அவரோட டயலாக்ஸ் எல்லாம் தியேட்டருக்குள்ள மட்டும் இல்லாம சினிமா ஹாலை தாண்டி பல இடங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்கு. பல அரசியல் அமைப்புகள் இவரோட படங்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2018ல சர்க்கார் அப்படின்னு ஒரு படம் நடிச்சார். இந்த படத்துல ஓட்டிங் ரைட்ஸ் பத்தியும் பொலிட்டிக்கல் கரப்ஷன் பத்தியும், அது மட்டும் இல்லாம மக்களோட பவர்ன்றது ஒரு கவர்மெண்ட்னு தாண்டின ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காட்டினாங்க. இதுக்கப்புறம் தான் பல கேள்விகள் வந்துச்சு, விஜய் அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்னு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் அந்த கேள்விக்கு எப்பவுமே நேரடியாக பதில் சொன்னதே இல்லை. இது அவரோட ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னே சொல்லலாம். ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி சினிமாவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஒன்று, அதுவே ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் அப்படின்றது வேற டோட்டலாக. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செப்டம்பர் 11, 2017 17 வயசு அனிதான்ற ஒரு பொண்ணு நீட்ல சீட் கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சோகத்தை கொண்டு வந்துச்சு. அப்போ பல செலிபிரிட்டிஸ் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாங்க, பலர் அவங்க வருத்தத்தை சொன்னாங்க. ஆனால் விஜய் என்ன பண்ணார்னா, அந்த ஃபேமிலி இருக்கிற வீட்டுக்கே நேரில் போய் அவங்கள பார்த்தார். அனிதாவோட அப்பா சண்முகத்தை பார்த்து இவர் ஒரு 1 லட்ச ரூபாய் கையிலையும் கொடுத்தார். இது ஒரு சேரிட்டி அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜூன் 7, 2018 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் பிளான்ட் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அப்போ போலீஸ் ஃபயரிங் நடந்துச்சு, மக்கள் பல பேர் இறந்தும் போனாங்க. விஜய் அந்த விக்டிம்ஸ் ஃபேமிலியை போய் நேரில் பார்த்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அவங்க கையில் 1 லட்ச ரூபாய் கொடுத்தாரு. அதே வருஷத்துல ஆகஸ்ட் 22 கேரளா ஃப்ளட். அந்த டைம்ல 70 லட்சம் மதிப்புள்ள ரிலீஃப் மெட்டீரியல்ஸை ஃபேன் கிளப் மூலமா அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு. ஆனா ஒவ்வொரு முறையும் அவரே நேரில் போய் பார்த்து ஒரு விஷயத்த பண்ணது, இதெல்லாம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சது. பல பேர் பல உதவிகள் பல நேரத்துல பண்ணுவாங்க, ஆனா தன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு கஷ்ட நேரத்துல ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் மக்களுக்கு விஜய் தெரிஞ்சார். கஷ்ட நேரத்துல வந்தவங்களை மக்கள் எப்பயுமே மறக்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2020ல விஜயோட சொந்த அப்பா, அதாவது S.A. சந்திரசேகர், தன்னோட மகனோட அனுமதி இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணார். அந்த கட்சிக்கு பேரு ஆல் இந்தியா தளபதி விஜய் மக்கள் இயக்கம். அந்த கட்சியில அவர் ஜெனரல் செக்ரட்டரி, அவங்க ஒய்ஃப் ட்ரெஷரர், அவங்களோட சொந்த பந்தங்கள் தான் அதுல பிரசிடென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவரே முடிவு பண்ணியிருக்கார். ஒரு மகனுக்கான உருவான ஆர்கனைசேஷனை அந்த மகன் பேர்ல மகனுக்கே தெரியாம அப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். இதுக்கு விஜயோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தா, இமிடியட்டா ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுக்குறார். இது என்னுடையது இல்லை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. விஜய் இந்த விஷயத்த ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணார். தன்னோட விஷன்ல இருந்து அவர் விலகவே இல்லை. தன்னோட விஷன்ல இருந்து அவர் எந்த பக்கமும் டிஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் February 2, 2024 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார். தமிழக வெற்றி கழகம் TVK அப்படின்ற ஒரு கட்சியை அவர் தொடங்கினார். இதோட ஸ்லோகன் பார்த்தா, பிறர் போக்கும் எல்லா உயிருக்கும், ஆல் ஆர் ஈக்குவல் பை பர்த். அன்னைக்கு அவர் ஒரு விஷயத்த கிளியரா சொல்றார். 2024 லோக்சபா எலெக்ஷன்ல நாங்க கான்டெஸ்ட் பண்ண மாட்டோம், 2026 அசம்பிளி தான் எங்களோட டார்கெட் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 22, 2024 TVKவோட அபிஷியல் பிளாக் அண்ட் சிம்பிளை லான்ச் பண்றாங்க. அக்டோபர் 2024 விழுப்புரத்துல இருக்க விக்கிரவாண்டியில TVKவோட முதல் பப்ளிக் பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதுல வந்தவங்கன்னு பார்த்தா 8 லட்சம் பேர். எம்ஜிஆரோட முதல் ஏடிஎம்கே ரேலியில எத்தனை பேர் வந்திருப்பாங்க? கமலஹாசன் மக்கள் நீதி மையம் லான்ச் பண்றப்போ எத்தனை பேர் வந்தாங்க? விஜயோட ஃபர்ஸ்ட் ரேலியிலே 8 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய ரெக்கார்ட்னே சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. செப்டம்பர் 2025 கரூர்ல அப்ப நடந்த TVK ரேலியில
41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த டைம்ல பல பேர் கேட்ட விஷயம், இதுதான் உங்களோட பாலிடிக்ஸா, நீங்க எல்லாம் எப்படி அரசியலுக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் விஜய் மன்னிப்பு கேட்டு தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சார். அதுக்கப்புறம் ஏப்ரல் 23, 2026, அதாவது எலெக்ஷன் டேட், 85% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட வரலாறுலயே அதிகபட்சமான ஓட்டு வந்தது இந்த 2026 தான். அதுக்கப்புறம் மேல ரிசல்ட்டும் வந்துச்சு. திமுக அதிமுக ரெண்டு தரப்புலையுமே ஈக்குவலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா டிவிகேக்கு வந்ததுன்னு பார்த்தா அப்படியே டபுள்னு சொல்லலாம். 108 தொகுதியில டிவிகே வெற்றி பெற்றுச்சு. தமிழ்நாட்டுல 70 வருட திராவிட அரசியல ஒரே எலெக்ஷன்ல விஜய் முடிச்சார். இப்ப இவர் கையில இருந்தது 108, இவருக்கு தேவைப்பட்டுன்னு பார்த்தா 118. அதனால சின்ன சின்ன கட்சிகளுக்கு இவர் ரெக்வஸ்ட் அனுப்பினார். அவங்களும் 1 நாள் 2 நாள் டைம் எடுத்து யோசிச்சு அதுக்கப்புறம் இவர் கூட கூட்டணி வந்தாங்க. இத்தனை வருஷ காலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆக்டர் விஜயா இருந்த இவரு இனிமே முதலமைச்சர் விஜய். ஓகே, இவர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு, பல இடங்கள் போனாரு, பல விஷயத்த பண்ணாரு, இப்ப இங்க வந்து நிக்கிறாரு. இவரோட கோல் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா அதான் இல்லை, இனிமே தான் ஒரு கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்காக இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பல ப்ராமிசஸ் இவர் பண்ணியிருக்காரு. அதுல இவர் முதலமைச்சரா ஆன அன்னைக்கு ஒரு சில சைனும் பண்ணியிருக்காரு. இந்த டைம்ல நமக்கு ஒரு விஷயத்த அவர் சொல்லவும் செய்யறாரு. ஆல்ரெடி பல கோடி நம்ம கடன் தான் இருக்கும். அது நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. கொஞ்சம் எனக்காக டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. சில மனுஷங்க பவரை நோக்கி போவாங்க, சில மனுஷங்க நமக்கு ஃபேம் வேணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி போவாங்க. ஆனா ஒரு சிலர் தான் மக்கள் மனசுக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட நம்பிக்கையா மாறுவாங்க. விஜய் அந்த வகை மனிதரா இல்லையா, அதை தீர்மானிக்க போறது இவரோட இந்த 5 வருஷம் தான். அது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் அந்த பதிலுக்காக காத்திருப்பாங்க.